கோர்ஸ் நானும் உங்களை மாதிரி தான். உதய் போல என் கல்யாணம் நடக்கணும்னு நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். ஓகே, நான் சீரியஸா கேக்குறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அடுத்த வாட்டி நான் சாப்பிடும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ப்ராமிஸ், கடவுள் மேல ப்ராமிஸ். அப்படி பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க ரெண்டு பேரும் எல்டர் சொல்றத கண்டிப்பா கேட்கணும். அண்ட் துருவா, நீ உன் அப்பா சொல்றத கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா உன்னோட அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஓகே? சரி வாங்க போலாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. கம் ஆன். ஓகே கிடோஸ், ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா நல்லா படிக்கணும். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நேரா ஏ ரூமுக்கு வாங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்கு இல்லப்பா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன். என்ன சர்ப்ரைஸ் மயூரா, சொல்லுங்க. அது சாயந்திரமா சொல்றேன். கம் ஆன், நவ கோ டு ஸ்கூல். வாங்க போலாம். பை. Are you okay? நீ உன் அம்மா மாதிரியே நடந்துக்கிற. அவளும் எப்பவும் இப்படிதான் முகத்தை திருப்பிக்கிட்டு இருப்பா. அவ நினைச்ச அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இப்படிதான் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. வேற என்னெல்லாம் பெரியம்மா பண்ணுவாங்க சொல்லுங்க பெரியப்பா. பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சியை பார்த்தா பின்னாடியே ஓடுவா. அது போற இடத்துக்கெல்லாம் இவளும் போவா. பட்டாம்பூச்சியா? ம், அவங்களுக்கு புலி கூட ரொம்ப பிடிக்கும்ல. வேற என்னென்னலாம் பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்கும். அவ ரொம்ப நல்லா பாடுவா. உங்களை விட எல்லாருமே நல்லா பாடுவாங்க பெரியப்பா. ஆமா, நீ இப்ப என்ன சொன்னியோ அவளும் அதே தான் சொல்லுவா. நான் பாட்டு பாடும்போது ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குன்னுவா. அவங்க வேற என்னென்னலாம் செய்வாங்கப்பா? அதெல்லாம் உனக்கு தெரியணுமா? ஒரு நாள் அவ இப்ப சந்தோஷமா? இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த? ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது வேணுமா? பாட்டு. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லு, இப்பவே நான் போடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க தான் பாடணும். உங்க பாட்டு தான் கேட்கணும் போல இருக்கு. எனக்கு சினிமா பாட்டுலாம் வேண்டாம், நான் பாடுற பாட்டு தான் வேணும். என்ன விளையாடுறியா? நான் எவ்வளவு மோசமா பாடுவேன்னு உனக்கே தெரியும்ல. நான் பாடினேன்னு வச்சுக்க, என் குழந்தை உன்னோட வயதுக்குள்ள இருந்தே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க பாட்டு பாடியே ஆகணும். ஜோதியை ஏற்று பொன்மணி கேட்டு திருக்கோவில் மலர்வாசலில். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ண தெரியுமா? என்ன செஞ்சீங்கப்பா? உன் அம்மாவை நான் ஒரு பாட்டு பாட சொன்னேன். அதுக்கப்புறம் அவ அழகா பாடினா, அதனால நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அத எங்க வச்சேன்னு நான் மறந்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அதை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். போட்டு காட்டுங்க பெரியப்பா, அவங்க குரல் கேக்குறோம் ப்ளீஸ் பெரியப்பா ப்ளீஸ். அப்படியா? இப்ப கேக்கலாம். இந்த நுயிரே ராமனே கண்களே